இந்த படத்துடைய ப்ரொடியூசர் திரு பத்மராஜ ஜெய்சங்கர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சச் அ கூல் பர்சன் நினைக்கிறேன். வந்ததுல இருந்து சார் எந்த டென்ஷனும் இல்ல, ரொம்ப கூலா காமா சிரிச்ச முகத்தோடயே இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் அடுத்ததா இந்த படத்தை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு பாஸ்கர் சதாசிவம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸோ டைரக்டர் சார் இன்னும் கூட வேலை பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேலையா தான் வெளியில இருக்காரு. சார் வந்தோடனே மேடையில வந்து நம்ம கூட இணைஞ்சிருவாரு. அடுத்ததான் ஒரு முக்கியமான கெஸ்ட் மேடைக்கு வர இருக்காரு. ஸோ சாரை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சில விஷயம் மட்டும் இப்ப நான் சொல்றேன். ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் எமோஷன்ஸ், ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப நீட்டா வந்து பிரசென்ட் பண்றதுல முதன்மையான இயக்குனர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் சார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் அப்படின்னு பாக்குறோம். சாருடைய படங்கள்ல அப்பவே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கும். எவ்வளவு பெரிய ஹீரோஸ் இருந்தாலும் அதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் வச்சு பல படங்களை நமக்காக கொடுத்த இயக்குனர் திரு விக்ரமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா மேடைக்கு வரப்போற இயக்குனர் பாத்தீங்கன்னா பல சக்சஸ் மூவிஸ் வந்து கொடுத்திருக்காரு. அவர் நம்ம வந்து அவரை ஒரு இயக்குனரை எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு ஒரு பாடலாசிரியராகவும் சாரை நம்ம கொண்டாடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய படங்களுக்கு இணையா அவர் எழுதின பாடல்கள் அப்படி ஒரு ஹிட்டை வந்து கொடுத்திருக்கு. சோ இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ அடுத்ததாக சினிமா மேல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த காதல் எப்படி வெளிப்படுத்திருக்காருன்னா, தன் குடும்பத்தையே வந்து கலைக்காக எழுப்பிய இயக்குனர் திரு கஸ்தூரி ராஜா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா ஒரு முக்கியமானவர் தான் மேடைக்கு வர இருக்காரு. நாகேஷ் சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மிக சிறந்த நடிகர். தன்னுடைய தனித்துவமான நடிப்பாலையும் நடனத்தாலையும் அவர் என்ன பண்ணாலுமே அதுல ஒரு வந்து யூனிக்னஸ் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர். ஸோ அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் திரு ஆனந்த் பாபு சார், அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமா இருக்கும். அவருடைய நடிப்பும் சரி, அவர் ஒரு டான்ஸ், அவருடைய டான்ஸுமே வந்து ரொம்ப தனித்துவமா இருக்கும். ஸோ அவங்க குடும்பத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய திரு கணேஷ் ராஜேஷ் அவர்கள் நிச்சயமா அவரும் வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி சொந்த கால்ல நிக்கக்கூடிய ஒரு நடிகரா உயர்ந்திருக்காரு திரு கஜேஷ் ராஜேஷ் அவர்கள். உருட்டு உருட்டு படத்துடைய கதாநாயகன். ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்து அவரை நம்ம வந்து வரவேற்கிறது ரொம்ப சரியா இருக்கும். படத்துடைய கதாநாயகி அங்க பார்க்கும்போது ஸ்கிரீன்ல ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காங்க, நேர்ல ரொம்ப ஹோம்லியா இருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல ஹீரோயின் நமக்காக கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம ஹீரோ மேடையில வந்துட்டாரு. பட் ஹீரோவுடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆனந்த் பாபு சார். ஸோ கஜேஷ்கான ஹீரோ மட்டும் இல்ல, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச ஒரு மிக சிறந்த ஹீரோ. இன்னமும் அவருடைய படங்கள்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம், அவருடைய நடனத்தை பார்த்தோம், நம்ம வந்து நிச்சயமா வியக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனந்த் பாபு சார் அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். இயக்குனர் வாங்க, உங்களை நாங்க அப்பவே வந்து கூப்பிட்டுட்டோம். சார் வந்து பிஸியாவே இருந்தாரு. உருட்டு உருட்டு படத்துடைய இயக்குனர் திரு சதாசிவம் அவர்கள், பாஸ்கர் சதாசிவம் அவர்கள். வாழ்த்துக்கள் சார். ஓகே, அடுத்ததாக படத்துடைய கதாநாயகி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காங்க, நேர்ல ரொம்ப ஹோம்லியா ரொம்ப அழகா இருக்காங்க. ரித்விகா ஸ்ரேயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
உருட்டு உருட்டு படத்தின் இசையமைப்பாளர் திரு கார்த்திக் கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சோ நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்தோம், 3 பொண்டாட்டி முனுசாமியுடைய 3 மனைவிகளா நடித்திருக்கக்கூடிய அஷ்மிதா, ஹேமா, சுகி 3 பேரையும் வந்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அஷ்மிதா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. உருட்டு படத்தின் பாடலாசிரியர் பெப்சி தாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் ஒரு பாடலாசிரியர் திரு பாஸ்கர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாஸ்கர் சார் வந்து டைரக்டரும் கூட. பாஸ்கர் சார் வந்து எந்த சாங்னு சொல்லுங்க. சாங் வந்து டைரக்ட் விட்டுட்டா பெப்சி தாஸ். கோங்கரா தெலுங்கு சாங் அவரு. ஓகே, சோ பார்த்த 2 பாடல்கள் பார்த்தோம். சோ 2 பாட்டையுமே எழுதிருக்கக்கூடிய 2 லிரிசிஸ்ட் இன்னைக்கு நம்ம கூட மேடையில இருக்காங்க. வாழ்த்துக்கள். படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு யுவராஜ் பால்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, அடுத்ததாக படத்துடைய எடிட்டர் திருச்செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருச்செல்வம் சார் படத்துடைய எடிட்டர் அவர்கள் மேடையில இருக்காங்க. சோ படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய திரு நடேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் வேற லெவல் நடிப்பை வந்து கொடுத்திருக்கீங்க. பார்த்தா அந்த ஒரு சீனே போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக திரு அனில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் சரி ஓகே. ஃபைன். என்னதான் சரி, என்னதான் வந்து கூலான ப்ரொடியூசரா இருந்தாலும் கூட முதல்ல வந்து பேசுங்கன்னு ஒன்னே கொஞ்சம் நர்வஸ்னஸ் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைன் சார். சோ அதனால படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் அவர் இன்னும் வரல. சினிமாட்டோகிராஃபர் இன்னும் வரல. தலைவா பேசுறீங்களா? யாராவது ஒருத்தர் பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரிதான். ஓகே, படத்துடைய இசையமைப்பாளர் திரு கார்த்திக் கிருஷ்ணன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளான அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் 2 சாங்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணியிருக்கோம். படத்தை வந்து மக்கள்கிட்ட அழகாக எடுத்துகிட்டு போய் காட்டுறது வந்து ஊடகத்துறை தான். இந்த படத்துக்கு மென்மேலும் படத்துக்கு விளம்பரம் கிடைச்சி இன்னும் இந்த படம் பெரிய ஹிட் அடிக்கணும்னு பகவானை வேண்டிக்கிறேன். நன்றி. நம்மளுடைய அஸ்மிதா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உருட்டு உருட்டு மூவி டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் மூவியும் இருக்குது. ஸோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும்ல, நல்லாயிருக்கு. ஸோ ஐ என்ஜாய்ட் ரியலி. அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. எனக்கு இந்த நான் எப்பவுமே சாங் தான் பண்ணியிருக்கேன், பட் இதில் வந்து ஒரு கேரக்டரோட சாங்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் என்னோட நடித்த கோஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு முகம் சொல்லிக்காமல் எல்லாருமே ஒரு ஈகோ இல்லாமல் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அவுட்புட். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். தேங்க்யூ. எஸ், 3 பேருமே மேடையில ஏத்தும் போது ஒன்னா வந்து ஏத்தணும், அதே மாதிரி ஒன்னா பேச வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஹேமா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உருட்டு உருட்டு மூவியோடைய ஆடியோ லான்ச்ல இருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் பாஸ்கர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அஷ்மிதா சொன்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஈகோ இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க பொண்ணுங்க வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. ஸோ நாங்கள் ஒரு 20 days ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இன்க்ளூடிங் ஹீரோயின், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, ஹீரோயின் அண்ட் நாங்கள் கோஆர்டிஸ்ட் 3 பேரும், சுகிமா அண்ட் அஷ்மிதா, நான், ஹேர் ட்ரெஸ்ஸர் அக்கா, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருந்தது எங்களுக்கு இந்த மூவியில். ரித்து வந்து ஹீரோயினாக இருந்தாலும் எங்கள் கூட வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினுக்கு வந்து வெல்கம். அண்ட் இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒர்க் பண்ணும்போதும் சரி, இப்போ பார்க்கும்போதும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தீனா மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். கண்டிப்பாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஆல். 3 ரோசஸ் மாதிரி இருக்கிற இந்த 3 அழகிகள்ல 2 பேர் பேசிட்டாங்க. அடுத்ததா சுகி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முழு பேர் சின்னாலப்பட்டி சுகி. திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சின்னாலப்பட்டி கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நிறைய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன். இடையில நான் இப்போ சார் கூட டைரக்டர் கூட படம் பண்ணும்போது, வேற ஒரு படம் பண்ணும்போது சொன்னார், நான் படம் பண்ண உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னார். ஆனால் மனுஷ கோயில ட்ரெஸ்ஸை போட்டு என்னை ஆட விட்டாருங்க. ஆனால் மாஸ்டர் ஒத்துழைச்சாரு. வெஸ்டர்ன் காஸ்டியூமு எனக்கு காஸ்டியூம் செட் ஆகலை, நான் எப்பயுமே சாரியில் தான் இருப்பேன், நீ ஆடுமா, ஏதோ உனக்கு வர்றதா பண்ணுமா அப்படின்னாரு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஜாம்பவாகனங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்ததா படத்துடைய பாடல்கள்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்த அந்த கானா சாங்கை நமக்காக எழுதியிருக்கக்கூடிய பெப்சி தாஸ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். டைரக்டர் சார் வந்து என்னை பார்க்கும்போது கீக்கிற மாதிரி ஒரு சாங் எழுதணும்ப்பா அப்படின்னாரு. கீக்கிற மாதிரியா அப்படின்னு, இல்லை டாரா கீக்கிற மாதிரி அப்படின்னு. சார் இதே நல்லா இருக்கு, இதே வச்சுக்கலாம், டாரா கீழ்ச்சி விட்டா மனசை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த சாங்கு. ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. 35 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு பிறந்த நாள். ஸோ அந்த பாட்டு இப்போ பிறந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக நீங்கள் எல்லோரும் எனக்கு வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். பெரியவங்களுக்கும் வணக்கம், நன்றி. வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் சார். ஸோ அடுத்ததான் நம்ம இன்னொரு பாட்டுமே பார்த்தோம், தெலுங்கு பாட்டு. மொட்டை ராஜேந்திரன் சார் நம்ம கையில மாட்டியிருந்தாருன்னா உங்களுக்கு பல கேள்விகள் வந்து அவர்கிட்ட கேட்கணும்னு தோணி இருக்கும். பட் அந்த பாடலை வந்து நமக்காக எழுதின திரு பாஸ்கர் அவர்கள், ஸோ லிரிசிஸ்ட் பாஸ்கர் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியராக முதல் மேடை இது. ரொம்ப நர்வஸாக இருக்கேன். பாட்டு முதல்ல பார்த்தேன். என்னோட பாடல்
ஸ்க்ரீனில் பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. மேடையில் ஏறும்போது இங்கே இருக்கிற பெரியவங்களெல்லாம் கும்பிட மறந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நர்வஸ் இருக்குது, மன்னிச்சிடுங்க. நன்றி எல்லாருக்கும். இந்த பாடல் உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தியேட்டரில் பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகளுக்காக காத்திருக்கேன். பிடிச்சிருந்தா அடுத்த வாய்ப்புகள் கொடுங்க. நன்றி. வாழ்த்துக்கள்ங்க. அடுத்ததா படத்துடைய கதாநாயகி, அவங்களுக்கு தமிழ் வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் இல்லை, இருந்தாலும் இந்த மேடையில வந்து முக்காவாசி முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசணும் அப்படின்ட்டு அவங்க ஆடியோ லான்ச் உள்ள வரதுக்கு முன்னாடி பெருசாலாம் எல்லாமே எழுதி வச்சு அதை பல முறை ப்ராக்டிஸ் பண்ணி தமிழ்ல பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மேடைக்கு நம்ம இந்த ஆடியோ லான்ச் மேடைக்கே வந்து இவ்வளோ டெடிகேஷனாக இருக்காங்கன்னா படம் முழுக்க எந்த அளவுக்கு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக கணிக்க முடியுது. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி நிச்சயமாக உங்களை வந்து வரவேற்கும்னு சொல்லிட்டு உருட்டு படத்துடைய கதாநாயகி ரித்விகா ஸ்ரேயா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் தமிழ் வரும், ஆனால் கொஞ்சம் அங்கே இங்கே தப்பு பண்ண மன்னிச்சுக்கோங்க. ஸோ டு ஆல் தி ரெஸ்பெக்டட் கெஸ்ட், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி ஃபார் பீயிங் ஹியர். உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அதே பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே நன்றி. அண்ட் டு ஆல் மை எஸ்பெஷலி மை மம் அண்ட் டேட் இங்கே வந்திருக்காங்க ஆல் தி வே ஃப்ரம் பெங்களூர் எனக்காக. ஏன்னா பீங் மை ஃபர்ஸ்ட் மூவி, அவங்கள எல்லாமே நான் இங்கே நின்று பேசியிருக்க மாட்டேன், இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸா என்னை நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பெரிய ஒரு கனவு. இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ. ஏன்னா பெங்களூர்லேருந்து இருந்து ஐடி வேலை பண்ணி எங்கேயோ ஃபோன் வந்து ஹீரோயினா பண்ணுறியம்மான்னு ஒரு கால் வந்துச்சு, வாழ்க்கையை மாற்றிச்சு. இப்போ உங்கள் முன்னாடியே நிற்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயும் போக போகிறது இல்லை. ஸோ இந்த கோ-ஆர்டிஸ்ட் அப்புறம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. அண்ட் டு ஆல் மை டெக்னீஷியன், டிரெக்டர்ஸ், அசோசியேட்ஸ், கேமராமேன் அண்ட் ராஜு அக்கா எஸ்பெஷலி, அண்ட் லக்ஷ்மண் சார், தென் தீனா மாஸ்டர், மொட்டை ராஜேந்திர சார், பிரகாஷ் மாஸ்டர், அனைவருக்குமே ரொம்ப நன்றி. என்னை ஆக்டிங் சொல்லி கொடுத்து கேமரா முன்னாடி நின்று என்னை அவ்வளோ அழகாக பண்ண வச்சு ஆக்டிங் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. மீடியா அண்ட் ப்ரெஸ், உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை எனக்கு. ஸோ கீப் மீ ஆஸ் உங்கள் தமிழ் பொண்ணு. ஏற்றுக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மூவி பாருங்க. எவ்வளோ சந்தோஷமா நம்ம இந்த மூவி பண்ணுமோ அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாருங்க, என் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததா பேச போறவர் பார்த்தோன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்த ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு காமெடி நடிகர் அப்படின்னா திரு விவேக் அவர்கள் தான். விவேக் அவர்களோட இணைந்து பல படங்கள்ல பணிபுரிந்த திரு நடேசன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஜாம்பாவன்களுக்கும் நன்றி, டைரக்டர் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி. என்ன இவங்களோட சரிசமமாக அமர வைத்த டைரக்டர் பாஸ்கர் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி. ஊடகம் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், எங்கள் அண்ணன், எங்கள் ஊர் தலைவர் KPN மகேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு டைரக்டர் வந்து சொன்னார், அண்ணே நடேசன் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னாரு. ஏன் சார் நானே தான் நடிக்கணுமா அண்ணே? ஆமாம், அது வயசான கேரக்டர், நான் 40 வயசானவன் தானே அப்படின்னு. இல்லைண்ணா அது நீங்கள் நடிங்க, அதில் அந்த ஹீரோயினி பொண்ணு தான் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணு என்னை டப்பிங் பேசும்போது எனக்கு அந்த டைரக்டர் சொல்லி கொடுத்து வரல. உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு, ஏம்மா அதுக்குமா சரியாக பேச மாட்டேங்கிறாருமா, கொஞ்சம் பேச வைம்மா அப்படின்னா. அந்த பொண்ணு ஹாய் டார்லிங். அம்மா என்னம்மா எங்கம்மா நீ டார்லிங்? சார் இருக்கு சார், பேசுங்க சார் டார்லிங், பேசுங்க டார்லிங். அப்புறம் பேசுறேன், பத்தியா பத்தியா இப்ப பேசுற பத்தியா, இப்ப பேசுற பத்தியா அப்படின்னாரு டைரக்டர். ஆனா நல்ல 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 கேரக்டர் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வணக்கம்.
லெஜெண்டரி ஆக்டர் திரு நாகேஷ் சார் அவர்களுடைய குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் ரொம்ப பணிவா, ரொம்ப சாமிங்கா, அந்த ஆக்டிவ் அவர் அவர் அப்படியே உள்ள நடந்து வரும்போதுல இருந்து இந்த மேடைக்கு ஏறுற வரைக்குமே அவர் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய ஆக்டிவிட்டியை பார்த்தே வந்து சொல்லிடலாம் சாருடைய பேரன்தான் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் தாண்டி நடிப்புல நிச்சயமா தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடித்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவாரு அப்படின்ட்டு வாழ்த்தி படத்துடைய கதாநாயகன் கஜேஷ் நாகேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ். உங்கள் சப்போர்ட் இந்த ப்ராஜெக்ட் அண்ட் டீமுக்கு வந்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி லெஜெண்ட்ஸ், தேங்க்யூ உங்கள் அப்பா அண்ட் தேங்க்யூ ஃபேமிலி ஃபார் கம்மிங் இயர் அண்ட் பிளெஸ்ஸிங் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஷோ. அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கஷ்டத்தில் தான் ஆரம்பிச்சது இந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட். நம்ம ஜெய் அண்ணன் வந்துட்டு ப்ரொடியூசர் சார், அவர் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் அழகாக கம்ப்ளீஷன் பண்ணி இன்னும் சூப்பராக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் பாது அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அவ்வளோ அழகாக அந்த சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங்ஸை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கானா பாட்டை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீனா டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் டீமுக்கு ஐ தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், யுவர் பிளெஸிங்ஸ். அண்ட் கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் நம்மலாம் இன்னும் வளர்கிறதுக்கு உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த உருட்டு உருட்டு படத்துடைய ஹீரோவுக்கு நாகேஷுடைய பேரன் ஆனந்த் பாபுசாருடைய பையன், அவருக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். இது ஹீரோவுக்கு ஆனந்த் பாபு சாருக்கு விக்ரம் சார் போடுவாரு. இயக்குனர் விக்ரம் சார் அவர்கள் புது வசந்தம் படத்தில் வந்து ஆனந்த் பாபு சார் வந்து பெரிய லெவலில் நடிக்க வச்சு வேற லெவலில் பண்ணி அந்த லெவலில் பண்ணதுனால ஆனந்த் பாபு சார் அவர்களுக்கு விக்ரமன் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். இயக்குனர் பாஸ்கர் அவர்களுக்கு கஸ்தூராஜா சார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். சூப்பர். தயாரிப்பாளர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து பொன்னாடை போர்த்துவோம். நடுவில் நிலுங்க சார். ஓகே. எல்லாருமே பேசிரட்டோம். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் தான் பேசு. சரி, அடுத்து கூப்பிடுங்க. தற்போது படத்தின் தயாரிப்பாளர் உங்களுக்கு எங்களை வாழ்த்து வந்த பெரியவங்களுக்கு மிக்க நன்றி. கஸ்தூராஜா அவர்கள் சார், ஆனந்த் பாபு சார், விக்ரமன் சார், உதயகுமார் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், பிரஸ் மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் சேனல் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் எங்களை போன்ற புது ப்ரொடியூசர்களை நீங்கள் தான் வெளியில் வரணும். அதே போல் சின்ன பட்ஜெட் படங்களை மக்கள் மேலே கொண்டு போயிட்டு எங்களை நல்லபடியாக வர மாதிரி நீங்கள் தான் வாழ்த்தணும். அது நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஹீரோவா
படத்துல பல படங்கள்ல நடிச்சதுக்காகவும் ஒரு டான்சராகவும் பல மேடைகளை வந்து சார் ஏறியிருப்பாரு, பேசியிருப்பாரு. பட் இன்னைக்கு இந்த மேடை நிச்சயமா அவருக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு மேடையாகவும் டச்சிங்கான மேடையாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாவா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல வந்து கலந்திருக்கக்கூடிய நடிகர் திரு ஆனந்த் பாபு சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. உங்களெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய என்னுடைய திரையுலக குருவை பார்த்துட்டு வரதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால முக்கியமாக எனக்கு இங்கே நீங்கள் எல்லாரும் பெரியவங்க தான், இல்லைன்னு சொல்ல, பெரிய தலைங்க 3 பேர் இந்த விழாவை வந்து அலங்கரிச்சிருக்காங்கன்னா அது வந்து வேற யாரும் இல்லை, திரு விக்ரமன் சார் அவர்கள், திரு கஸ்தூரி ராஜா சார் அவர்கள், திரு ஆர்பி உதயா சார் அவர்கள். இதோட ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என் பிள்ளைக்கு கிடைக்கணுங்கிறது எனக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இது எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம். மிஸ் நாகேஷ் ஐயாவுக்காக வந்து இந்த ஒரு அமைப்பு இங்கே அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த விழா நல்லபடியாக களை கட்டிகிட்டு இருக்குங்கிறது என் கண்ணு முன்னாடியே தெரியுது. ஸோ தாமதிச்சு வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இந்த உருட்டு படம் வந்து டைரக்டர் பாஸ்கர் பண்ணியிருக்காரு, என்னுடைய பையன் பண்ணியிருக்கான். தயவு செஞ்சு என்னை எப்படி ஒரு இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் வந்து தாங்கினீங்களோ அதே மாதிரி என் பையனையும் தாங்கி இந்த திரையுலகில் அவனையும் ஒரு நட்சத்திரமாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சார். ஸோ அடுத்ததா வந்து பேசக்கூடியவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராமத்து மண் வாசம் வந்து வீசும். அவர் படத்துல வந்த பாடல்கள் வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து ஒழிச்சிட்டு தான் இருக்கு இன்னமும் கூட. சார் படத்துல வந்த பாடல்கள் அப்படி, சார் எழுதின பாடல்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. ரீல்ஸ்லாம் நம்ம வந்து அதை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்ம ரீலும் எடுத்து போட்டிருப்போம். அதுலயும் இன்னொரு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எடுக்கிற படங்களுடைய ஃபைட் சீக்வன்ஸ்க்கு சார் எழுதின பாட்டை வந்து பயன்படுத்துறாங்கன்னா அதுதான் சார், அதுதான் அவருடைய படைப்பு அப்படின்னு தான் சொல்லும். இயக்குனர் பாடலாசிரியர் திரு கஸ்தூரி ராஜா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் கடவுள்களாகிய உங்களுக்கு மறுபடியும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, அடிக்கடி நம்ம சந்திக்கிறோம், எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குது. இந்த படத்தை பற்றி ஏதாவது எழுதுங்க, தப்போ ரைட்டோ. எங்களை மாதிரி யாராவது வந்து சொன்னால் ஏதாவது எழுதுவீங்க அப்படின்னு தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் முதல் காரணம், அவர் இங்கே வரலன்னு நினைக்கிறேன், வஜ்ரவேலு நம்ம இயக்குனர் பாஸ்கருடைய சித்தப்பா. ஒரு காலத்தில் எனக்கு அவர் கார்டியனாக இருந்தவர். இந்த நாட்டுப்புற பாட்டு ஒத்தருவா தாரன்னு இன்னைக்கு கூட இந்த அம்மா சொன்னாங்களே அந்த பாட்டு, அந்த படம் முடிக்கிறதுக்கு ஃபினான்சியல் ஹெல்ப் பண்ணார். அவர் பண்ணல, ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தார். அன்னைக்கு அது ரொம்ப பெரிய, இன்னைக்கு அவர் வருவார், அவருக்கு மேடையில் ஒரு துண்டு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன், அவர் வரல. அடுத்தது இந்த பாஸ்கர், எங்க பாஸ்கர் வா, இவரை வந்து வெறும் பாஸ்கரா எனக்கு தெரியும், கேமரா உதவியாளர் பாஸ்கரா எனக்கு தெரியும், துணை இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தெரியும், இப்போ இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தோளோட தோள் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. இனி அடுத்து நம்மளோட உயரமாக நிற்பார், அப்போ நம்ம எப்படி பார்க்கலாம். அவருக்காகவும் நான் வந்து என்ன கிட்டத்தட்ட ரொம்ப ஜூனியர்ல இருந்து நான் அவரை பார்க்குறேன். அவரை கூப்பிட்டது ஒரு பெரிய ரீசன் நான் வந்ததுக்கு. இதுக்கப்புறம் முக்கியமாக தமிழ் திரையுலகின் தாரக மந்திரம், என்றைக்கும் அழிக்க முடியாத நிரந்தரமான பெயர் நாகேஷ். அவர் இல்லைன்னா ஆனந்த் பாபு என்னை கூப்பிட்டார். அவரே எனக்கு நெருங்கின பழக்கம்தான். நம்ம டிஃபென்ஸ் காலனியில் இருக்கும்போது அடிக்கடி சந்திச்சிருக்கோம். அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம்.
நாகேஷ் சார் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்கார். என்னுடைய படத்துலனா நான் டைரக்ட் பண்ணல, செல்வராகவன் பண்ண காதல் கொண்டேன் அதில் நடிச்சிருக்காரு. நாகேஷ் சாரை பற்றி பேசாமல் எந்த ஒரு சினிமா மீடியாவும் தப்பிக்க முடியாது. அவ்வளவு நிரந்தரமான அவரை பற்றி சொல்லணும்னா பாலச்சந்தர்லேருந்து ஆரம்பிக்கணும். பாலச்சந்தருடைய நாடக வாழ்க்கை அவருடைய சின்ன வயசுலேருந்து 7, 8 வயசு, 10 வயசு, 12 வயசுலேருந்தே கிராமத்தில் ஆரம்பிச்சிருச்சு. அவர் சென்னைக்கு வந்து ஏஜிஎஸ் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு. அப்பவும் நாடகம் தான். அவருக்கு எதுக்கு நாடகம் பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஒரு நூலில் படித்தேன் அதை. இப்போ எல்லா சினிமாக்காரங்களுக்கும் இருக்கிற ஆசை தான். சினிமா கலைஞர்களுக்கு பணம் மட்டுமே நோக்கம் அல்ல, பணம் வேணும். பட் ஏதோ ஒரு மாயை நமக்குள்ளே புகுந்து, நம்ம எல்லாருக்குள்ளேயும் தான் சொல்கிறேன், பைத்தியம் பிடிச்சி ஆட வைக்கும். அந்த மாதிரி பாலச்சந்தருக்கு நம்ம தெருவில் போனால், நம்ம ஸ்கூலுக்குள்ளே போனால், காலேஜுக்குள்ளே போனால் எல்லாரும் நம்மளை பார்க்கணும். டேய் அவன் போகிறான்டா, அவன் போகிறான்டா, பாலு போகிறான்டான்னு சொல்லணும். இப்படிங்கிற ஒரு மாயைக்காக அவர் நாடகம் போட்டிருக்கார். இப்போ ஏஜிஎஸ் ஆஃபீஸில் போடும்போது இவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டார். இப்போ நாகேஷுக்கு பாலச்சந்தருடைய நாடகத்தில் நடிக்கணும். அவ்வளோ பெரிய ஆக்டர் பாலச்சந்தரை தேடி அங்கே வர்றாரு. ஒரு நாள் இல்லை, டெய்லி 10 மணிக்கு வந்துடுறது. இதனால பாலச்சந்தருக்கு புகழ் ஏறுது. ஆஃபீஸில் யாரும் ஒர்க் பண்ண முடிகிறது இல்லை. இப்படி இருந்து நாகேஷுக்காக ஒரு நாடகம் எழுதி, அது என்ன நாடகம், அது நேர்குமொழி இல்லை, நேர்குமொழி இல்லை, சர்வர் சுந்தரம் எழுதி சொல்லிட்டாரு, டே எழுதிட்டேன்டா வான்னு சொல்லி அவங்க 2 பேரும் வேடா போடன்னு பேசிக்குவாங்க போல இருக்கு. எழுதி ட்ராமா கொடுத்து படிச்சுட்டாரு. இவர் பாலச்சந்தர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. நாகேஷ் வரல. இவருக்கு பயம். என்ன சினிமான்னு பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பொறுத்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பித்த மாதிரி 7 மணிக்குன்னு சொல்லிட்டு 7:45 கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். நாடகத்தை அப்படி ஆரம்பிக்க முடியாது. தயவு செஞ்சு அதை மாற்றுங்க கொஞ்சம். ஏன்னா இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 7 மணின்னா 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30, 9 விட்டுட்டிங்கனாக்கா நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், போகணும். இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும். இப்போ வந்து பாலச்சந்தருக்கு வேர்த்து கொடுத்தது மணி அடிக்கிறது அவர் தான் அடிக்கணும். இப்போ நாகேஷ் இன்னும் வரல. எப்படி மணி அடிக்கிறது? ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே பாலச்சந்தருடைய ட்ராமா, எல்லா ட்ராமாவுமே ஹவுஸ்ஃபுல் தான், எல்லாமே பாப்புலர் தான். இப்போ நாகேஷ் வரலன்னா வேற வழி இல்லாம 1 மணி அடிக்கிறார். அடிச்சோன்னா ஒரு பறக்க 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 ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறார். பாலு போச்சுடா. என்னடா போச்சுடா? நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தியா? அதுல முதல் வார்த்தை தாண்டா ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறார். இது என்னடா இது? இவருக்கு இப்ப 2வது மணி 3வது மணி அடிச்சாச்சு. இவர் உடனே பிடிச்சி ஸ்டேஜில் தள்ளி விடுறாரு, போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வா அப்படின்ட்டு. இங்கே நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. பார்த்தாக்க முழு ஸ்கிரிப்டையும் ஒரு வார்த்தை கூட பிசகாமல் அப்படியே பேசி நடிச்சு அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டாரு நாகேஷ். அவர் தான் நாகேஷ். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளில் ஒரு 10 முறையாவது பாலச்சந்தர் சொன்னது நாகேஷோட பேரை தான். கமல்ஹாசனோட அதிகமாக ஒப்பிட்டு பேசுவார். அதை நான் பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். ஒன்ன மாதிரி இவர் மாதிரி நாள் நடிக்க முடியுமாடா இப்படின்னு கமல்கிட்ட கேட்பார். அவர் அவ்வளவு பெரிய ஜீனியஸ். அந்த உடம்பு வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய சாதனைகள். எடுத்த படங்கள் பாருங்க. நீர்க்குமிழி முதல் படம் யாராவது எடுப்பானா? அதை நாடகமாக எடுத்து சக்சஸ் பண்ணி, அதை படமாக எடுத்து சக்சஸ் பண்ணி, அந்த நாகேஷுடைய பேரன். அந்த நாகேஷ் என் படத்தில் ஒரு 4 நாள் நடிச்சிருப்பார், 4-5 நாள் என்னமோ நடிச்சிருப்பாரு. அந்த நன்றியை தீர்க்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது. இது அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான். அவர் பேரனை நம்ம ஆசீர்வதிக்கணும். தம்பி, நீங்கள் எல்லா நடிகர்களும் எஸ்கேப் ஆகிற மாதிரி நீங்கள் ஆக முடியாது. வாட்ச் பண்ணுவாங்க அவங்கள. இப்போது தனுஷ்க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததில்லை. நான் டைரக்டர் தான், ஒருத்தன் புதுசாக வரான். பட் உங்களுக்கு அப்படி இல்லை. கம்பேர் பண்ணுவாங்க. ஆனந்த் பாபு அவருடைய பையன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வரணுங்கிறது என்னுடைய சின்ன சஜஷன், நாட் அட்வைஸ். அது
ரெண்டாவது ஆனந்த் பாபுவோடைய விடாமுயற்சி. நான் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சீக்கிரம் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆனந்த் பாபுடைய சுச்சுவேஷனை நான் கண் முன்னாடி பார்த்துருக்குறேன். ஏன்னா தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் வேறு அலுவலகங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. நானே தயாரிப்பாளராக இருந்தேன், நானே டைரக்டராக இருந்தேன். அதனால நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு ஏதோ பை ஃப்ளூக் அதை கொண்டு வந்தோம். ஆனால் அவர் அந்த பையனை கூட்டிக்கிட்டு கடத்தெருவில் மிட்டாய் வாங்கலைஞ்ச மாதிரி கூட்டி ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போனார். என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்திருக்காரு, என் பையன்களுடைய அலுவலகத்துக்கும் போயிருக்காரு. இல்லை பாபு, போயிருக்காரு. அந்த தந்தையனுடைய வலிக்கு நீங்க தான் நிவாரணம் கொடுக்கணும். அதுக்காகவாவது இந்த படம் சக்சஸ் ஆகணும். உருட்டுன்னு வச்சிருக்காங்க டைட்டிலே. உருண்டு புரண்டு வர்றது தான் சினிமா. இது உருட்டு பெரட்டி சினிமா போல இருக்கு. அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜெயிக்கணும். சினிமாவில் வெற்றி மட்டும்தான் நிரந்தரம், மற்றதெல்லாம் நம்மளை நிலைச்சு நிற்க விடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியர்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் பத்திரிகையாளர்கள் தான், தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி எழுதுங்க. நீங்கள் நல்லா எழுதுங்க, நான் சொல்ல வரல. தப்பாக எழுதுனா தான் சீக்கிரம் படிப்பானுங்க விரும்பி. அப்படி கூட எழுதுங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு எழுதுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். பொதுவா கருத்துள்ள படங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும், நகைச்சுவை படங்களுக்கும் ஒரு வரவேற்பு கிடைக்கும். கருத்துள்ள நகைச்சுவை படங்கள் அப்படின்னா நிச்சயமா நல்ல வரவேற்பை மக்கள் கொடுப்பாங்க. அதை உருவாக்குன அந்த படைப்பாளிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு படத்துடைய இயக்குனர் திரு பாஸ்கர் சதாசிவம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். உட்காருங்கண்ணா ப்ளீஸ். இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். இல்லை பேசுனது இல்லை சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன லெவல்ல இந்த படத்தை ஆரம்பிச்சோம். ஜெய்சங்கர் சார் அது ஒரு பிரம்மாண்டமா ஒரு நல்ல தெளிவா பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணி கை கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. முதல்ல கூப்பிட்ட உடனே அடுத்த வார்த்தை, ரே நீ போன் பண்ணக்கூடாதா, ஏன்டா அவரை வச்சு பண்றேன்னு சொன்ன கஸ்தூராஜா சாருக்கு நன்றி. நீங்க சொன்னீங்களா சார், அது கஸ்தூராஜா சாருக்கு நன்றி. அண்ணன் விக்ரமன் அண்ணனுக்கு நன்றி. உதயகுமார் சார் உங்களுக்கு நன்றி. ஆனந்த் சார் உங்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தயவுசெய்து நான் அப்புறம் பேசுறேன். இல்ல வரல எனக்கு. அனைவருக்கும் நன்றி. சார் பொதுவா டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க சார், என்ன கூப்பிட்றதமா, எனக்கு பேச வராது. ஆனா சூப்பரா பேசுவாங்க, ரொம்ப நேரம் அவங்க தான் பேசுவாங்க. நீங்களும் அப்படி சொன்னீங்களா? உங்களையும் அப்படி நினைச்சிட்டேன். சரி என்கிட்ட உருட்டுறாரு அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் உண்மையிலேயே தான். சரி சார், ஓகே. ஸோ அடுத்ததா ஒரு முக்கியமானவர் தான் பேச இருக்காரு. சாருடைய என்ட்ரி சினிமா கொடுத்து அவர் படங்கள்லாம் இயக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த அவருடைய மேக்கிங்ல சினிமால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா எளிமையான கிராமிய கதைகளை சொல்லியிருக்கோம். மக்கள் மனசுல இடம் பிடிச்ச அழகான படங்களா சார் கொடுத்தாரு. ஏன்னா எல்லா கேரக்டருமே ரிலேட் பண்ணிடுவாங்க. அது எந்த கிராமத்துல யாரா இருந்தாலும் சரி ஈஸியா ரிலேட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மேதை அவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ அதை தாண்டி சாருடைய அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டரா பல பேருக்கு தெரியும். சாரை நல்லா தெரிஞ்சவங்களுடைய பாடல்கள், ஏன்னா சாருடைய படத்துல முக்காவாசி பாடல்கள் சாரை எழுதிடுவார் அப்படின்ட்டு பல மேடைகள்ல சார் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் வரிகளை இன்னமும் நம்ம முணுமுணுத்துட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட வரிகளை நச்சுன்னு நம்ம கொடுத்த ஒரு ஆளுமை நம்மளுடைய சார். சோ அது மட்டும் இல்லாம தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வந்ததுல இருந்து எல்லாரும் உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. அந்த உருட்டுல நம்மளையும் சேர்த்து பிரட்டி விட்டாங்க. ஆனா இது ஒரு அழகான மேடை. எனது இனிய நண்பர்
நான் அவங்க ஊர் மாப்பிள்ளை நான், கஸ்தூரி ராஜாவுடைய ஊர் மாப்பிள்ளை நான். கிட்டத்தட்ட அவரும் நானும் ஒரே சமயத்தில் தான் தனியாக படம் இயக்க ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்கள் நீ அப்பவும் நம்ம சீனியர் ஆக்கிட்டீங்களா? அப்போ இவர் இந்த மாத்திரை சாப்பிட்றதுன்னு சொன்னது நம்மளையா? அடா பாவிகளா, எங்க வைக்கிறானுங்க பாருங்க. அப்போ கஸ்தூரி ராஜா அவர்கள் பேரு வெங்கட்ராமன், கிருஷ்ணமூர்த்தி, கரெக்ட், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நல்ல நண்பர், என்னுடைய மச்சினாருடைய கிளாஸ்மேட்டு. ஒரு பண்ணைப்புற தெருக்கல்ல ஒன்னா சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தவங்க. அவரை பற்றி அப்பவே தெரியும். நான் 2 பேரும் அழகா பயணித்தோம். ஆனால் ஒரு தந்தையாக மிகப்பெரிய அளவில் அவர் ஜெயிச்சிருக்காரு. முதல்ல அதுக்கு அவர் கை தட்டணும். ஏன்னா நான் பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கல, ஆனா அவர் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தார். தங்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையும் இழந்து படம் எடுத்தார். அவருடைய மனைவியார் என்னுடைய சகோதரிக்கு அவங்க தான் மெயின், அவங்கள தான் நம்ம வாழ்த்தணும். அவங்க தான் அவர் சக்சஸுக்கு பின்னாடி நின்ன ஒரே ஆள். இப்போ அவங்க எல்லாம் குழந்தைங்க, தம்பிங்க. ஸோ அது நல்ல ட்ராவல், பியூட்டிஃபுல் ட்ராவல். எல்லாரும் கேட்டாங்க, சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க, சினிமாக்காரனுங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, தங்குறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க, பேச்சுலர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக உனக்கு எல்லாம் ரூம் கிடையாதுன்றவானே. இப்படித்தான் இன்னைக்கு வரையிலும் சினிமாவை பற்றிய ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு தனி ஆளா ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காருன்னா கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. அவர் தான் சரியான ஆளு இந்த குழந்தைய பாராட்டுறதுக்கு. அவர் சொன்னார் பாருங்க, 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாஸ்கருக்காக நான் வந்தேன், அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாரு. 2வது ஆனந்த் பாபுக்காக வந்தேன், அதுக்கு ஒரு அழகான காரணம், அவருடைய நெய்பர்ன்றது. அதுக்கு அடுத்து சொன்னார் பாருங்க நாகேஷ் சார், அவர் எங்க ஊருக்காரர் தெரியுமா உங்களுக்கு? தாராபுரத்துக்கார். தாராபுரம் கோவை மாவட்டம். அதனால தான் சொன்னேன், அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் கோவை மாவட்டம், கோவை மண்ணை சேர்ந்தவர். அதனால் அவர் சொல்ல வேண்டியதில்லை, அவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கலைஞன் தான். கோவை மாவட்டத்திலேருந்து வந்தாவே பெரிய கலைஞர், மதுரை மாவட்டத்திலேருந்து வந்தாலும் மிகப்பெரிய கலைஞர். இந்த கோவையும் மதுரையும் என்ன நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், அதுக்காக அவரை விட்டுற மாட்டேன். விக்ரமன் இருக்கிறதுலயே அவர் தான் செல்வந்தர். அவர் வரும்போதே அவர் ராஜா வீட்டு புள்ளதான் அவர், என் தம்பி. அருமையான, அதாவது நான் கிழக்கு வாசல் கொடுத்தாலும் நான் அவர் படத்தை பார்த்து பொறாமப்படுவேன். என்னையா இந்த மனுஷன் ஜஸ்ட் ஒரு வீட்டை வச்சு ஒரு 4 பேர்த்த வச்சுட்ட டப்பா வச்சு தட்டை வச்சு ஒரு பாட்டை போட்டு மிரட்டி அது சில்லர் ஜூப்ளி ஓட்ட வைக்கிறானே விக்ரமன் மிகப்பெரிய அறிவாளி. அதாவது எங்களுக்குள்ள இப்படிதான் போட்டி இருந்ததே தவிர அவனுக்கு 500 கோடியா நம்மளது 400 கோடி பிஸ்னஸா அந்த மாதிரி கெட்ட போட்டியெல்லாம் எங்களுக்குள்ள வந்தது கிடையாது. நாங்களுக்கு படம் எடுக்க தான் தெரியும், அது என்ன கலெக்ஷன் வருதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா கஸ்தூரி? அவர் தயாரிப்பாளர்ன்றதுனால அவர் அது கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தாரு. அப்பதான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு இழந்திருக்கிறாரு. நான் இப்ப கூட கேட்டேன், அந்த தியேட்டர் என்னாச்சுன்னு, அதெல்லாம் கொடுத்து விட்டேன்ட்டாரு. ஸோ யாருக்கு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா, தான் நியாயமா நேர்மையா ஒரு தொழில சாதிச்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தன் பிள்ளைகளை தன் கஷ்டத்தை உணர வைத்து யார் வளர்க்கிறானோ அவன் குழந்தைங்க தான் ஏன் சிறப்பா இருக்கு. அது சினிமாவிலும் சரி வெளியிலையும் சரி. ஆக கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளை திரு ஆனந்த் பாபா அவர்களுடைய புதல்வர் கஜேஷ், நிச்சயமா நீ சக்சஸ் ஆவே, அதுல எந்த விதத்திலும். ஏன்னா உன்கிட்ட இருக்கிற பணிவு, அதாவது எப்பவுமே குழந்தைங்களுக்கு வளரும் போது பணிவு வேணும், வளர்ந்த கடைசியிலையும் வேணும். நிறைய பேர் அந்த வளர்ந்த கடைசியில் விட்டுறாங்க.
வளர்ந்து கடைசியில் ஆளை தேட வேண்டியதாகுது ஒரு வணக்கம் போடுறதுக்கு. அந்த மாதிரி ஆயிராம யதார்த்தமா எல்லாரிடமும் வந்து இப்போது எப்படி அன்போடு நேசித்து எல்லார்கிட்டையும் அண்ணன் ஐயான்னு நிக்கிறியோ அதே மாதிரி இரு. அதுதான் ரஜினிகாந்த் அவர்களின் வெற்றி காரணம். ரஜினிகாந்த் வந்து அவர் இப்ப நான் சொல்றேன், ரஜினி சார் இன்னைக்கு அவருக்கு மேல ஒரு மரியாதை என்னன்னா, தனக்கு முதல்ல படம் பண்ணாரு, தன்னை ஹீரோவா ஒரு படத்துல போட்டாரு, ஒரு நெகட்டிவ் ஹீரோ. அந்த பெரியவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. அதுதான் திரு கலைஞானம் அவர்களுக்கு. ஸோ அதை தான் சொல்றேன், கடைசி வரையிலும் நமக்கு உதவி செய்தவர்களையோ நம்மை நேசித்தவர்களையோ நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பண்ணலன்னாலும் பரவாயில்ல, அவங்கள அப்படியே கஷ்டத்தில் இருக்கும்போது அப்படியே ஒரு கை கொடுத்து அப்படி தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தா இந்த சினிமா எங்கேயோ இருக்கும். நிறைய வளர்த்து விட்டவங்கள பேரை சொன்னாலே அடையாளம் தெரியாதுன்றாங்க. இன்னைக்கு வர்ற சில பேர் பேரை சொன்னாங்க, அப்படியா ஓ அவரா இப்படி போயிடுறாங்க. உண்மையா உதவி பண்ணவங்கள எவ்வளவு எளிதாக மறக்க முடியுமோ அப்படி மறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்த உடனே தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றி, அருமையான நன்றி. நடிக்கத்தாங்க வந்தாரு, இந்த படத்தை பார்த்தாரு, நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தாரு, கண்டென்ட் நல்லா இருக்கே நானே காசை போடுறேன்னாரு. அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் சினிமாக்காரனுக்கு தான் அந்த மனசு வரும். நீங்க சுத்தமா சினிமாவை நேசிக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வந்திருக்கு. ஆக உங்கள் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்ல போனா இந்த படத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஆளு மொட்டை ராஜேந்திரன் தான். அந்த 3 பொண்டாட்டி முனுசாமி கொடுத்து வச்சுவேன், அவங்க கிடைக்காம போயிட்டான். வந்த உடனே நான் என்னை காபி சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, இல்லப்பா நான் நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்தேன், உள்ள வாங்க சார் உள்ள வாங்க சார். என்னடா இவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு போனா அப்ப முனுசாமியோட மனைவிகள் 3 பேர் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நல்ல வேலை நான் லேட்டா போனேன். நான் போறதுக்கு முன்னாடியே விக்ரமன் சார் இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சந்தோஷத்தை கெடுக்காம நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இப்ப வரையிலும் கஸ்தூர் ராஜா அமைதியா உட்கார்ந்துருக்காருன்னு அது காரணம் அதுதான். ஆனா உண்மையிலுமே டைரக்டர் எங்க நீங்க வாப்பா, பெரிய உருட்டுன்னு அந்த ஆளை போட்டு பாவம் வாழ்க்கையில நடிகனா வந்ததனுடைய முழு இதையும் அனுபவிச்ச ஒரே பாட்டா தான். எல்லா நடிகனுக்கும் இது கிடைக்குமா சொல்லுங்க? நான் கூட இப்போ கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், மனசுல வச்சுக்கங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இந்த உலகங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே, இந்த ஒரு விவரம் எல்லாம் நமக்கு இல்லாம போயிடுச்சேன்ற அளவுக்கு மிகச்சிறப்பா இருந்தது. அதுவும் ஆமா தீனா மாஸ்டர் அவனா அடப்பாவே அவனும் உருட்டி இருக்கானா? சரி, தீனாவோட உருட்டலோட அது நல்லா உருட்டி இருந்தீங்க. நல்ல டைட்டில்லையா உருட்டுன்றது. அப்கோர்ஸ் இதுல எல்லா கேரக்டர்களும் அந்த ஒரு காட்சியில நடிச்சாலும் அந்த தம்பி ரொம்ப பிரமாதமா அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. எத்தனை பேர் நம்ம எல்லாம் நிறைய பேர் அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும்னு தெரியாது வெளியே, நான் ஒரு தெரியற மாதிரி கொடுத்துருக்காரு. நன்றி. பாடலாசிரியர் தம்பி பெப்சி தாஸ் நல்ல அந்த உருட்டுற பாட்டு நீ தான் இருந்தனியா, அந்த 3 பேர் சாங்கு அது நீங்க எந்த பாட்டு இருந்தீங்க? அப்பா ஏய் நீ வந்து அவ்வளவு பெரிய உருட்டிட்டு இங்க ஒன்னும் தெரியாத மாதிரியே நீ வந்து நான் முதல் தடவை வந்திருக்கேன். நீ பிடிச்சிருந்தது அண்ணாவா? இன்னைக்கு அந்த பாட்டுனாலதான் எல்லாரும் இப்படி நிமிந்து உட்கார்ந்துருக்கோம். போகும்போது இன்னொரு தடவை போட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அதை நான் சொல்லிடுறேன். ஆக இந்த படத்தை திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான பாடல்கள் இதுல இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா கன்னட குயில், அப்படியே தமிழ்ல அழகா பேசினாங்க. அதனால கன்னட தமிழ் குயில். ஓகே வர கன்னட தமிழ் குயில் அப்படியே அழகா பேசிட்டீங்க. கர்நாடகாவிலேருந்து வந்தாலும் ரொம்ப நல்லா பேசுனீங்க, நல்லா இருந்தது.
இசையமைப்பாளர் வந்து பூந்து விளையாட்டு இருக்கான். நீயும் உருட்டி இருக்க, இருக்கிற ட்ரம்மு அது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருட்டி மிரட்டி இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பான ஒரு நிகழ்வு இது. இந்த திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி படமாக ஆக்கக்கூடிய ஆட்கள் இவங்க கையில் அது விட்டா இவங்க நல்லா இதை விட உருட்டிடுவாங்க. ஃபைனலா உருட்ட போறது என்னுடைய அன்பு சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள். ஏன்னா அவங்க கையில எப்படி தாயம் உழுதா அந்த உருட்டுல என்ன உழுதுன்றதை பொறுத்தவரை தலையாற்றான் பார் ஒருத்தன். சீக்கிரம் முடிச்சிடுற. அடுத்தது என்னுடைய தம்பி வந்து இந்த படத்துக்கு வர சொல்லி என்ன ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தது நம்பிதான், எங்களுடைய இயக்குனர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர். அவர் தான் எப்பவுமே இயக்குனர் சங்கத்தில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார். எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு கொண்டவர். ஸோ அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி. இப்போ நம்மளை எல்லாம் அழகாகவும் ஒவ்வொருத்தர் பேருக்கு முன்னாடி அழகாக பேசி எங்களை அழைத்து பேச வைத்த வர்ணனையாளர், உங்கள் பேர் எனக்கு தெரியலம்மா, சுமையா அவர்களுக்கு என்னுடைய சிம்மையாவா சிம்ரனா சுமையா அவர்களுக்கு, அது சுமையான பேரா இருக்கேன், சுமையா. சரி, சுமையா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து உதவி இயக்குநர்கள், இணை துணை இயக்குநர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள், இணை ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததா இந்த நூற்றாண்டுடைய முதல் சூப்பர் ஹிட் வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் தான் வந்து பேச போறாரு. என்ன அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், வானத்தை போல. வெற்றினா வந்து 3 நாளுக்கு அப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் கொண்டாடுற வெற்றி இல்ல, 1 வருடம் படம் வந்து வெற்றிகரமா ஓடி கொண்டாடின வெற்றிகளை வந்து சந்திச்ச ஒரு இயக்குனர் சார். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து அதிகமா சொல்றோம்ல, அரசியல்ல வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சார் வந்து அந்த டைம்ல படம் பண்ணும் போதே ஒரு சூப்பரான ஓடின ஒரு படம் வந்து புது வசந்தம், செம்ம ஹிட். அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமே அவர் வந்து ஒரு புதிய முயற்சியா வந்து புதிய மன்னர்கள் அப்படின்ற அந்த படத்தை வந்து எடுத்தவர். ஸோ அப்பவே பல புரட்சிகளை வந்து சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்து கெஸ்டா வந்து படத்தை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் விக்ரமன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய மகிழ்ச்சியான நினைவுகள் இருக்கு. சேரனுடைய ஞாபகம் மருதிய மாதிரி நான் வந்து நாகேஷ் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனந்த் பாபு கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 பேருமே நான் வந்து நாகேஷ் சாரை பற்றி முதல்ல நான் ஆனந்த் பாபு பற்றி சொல்கிறேன். ஆனந்த் பாபு என் படம் புது வசந்தம் படத்தில் நடித்தார். அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட்டு, போடு தாளம் போடு பாட்டு, அப்புறம் வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு எம்ஜிஆருடைய சாங்கை வந்து நான் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன். மனோவும் சுசீலாமாவையும் பாட வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ஆனந்த் பாபு தான் டான்ஸ் ஆடுவார், ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஆனந்த் பாபுக்கு கேசட் கொடுத்துட்டா அவர் அது வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன். அதே மாதிரி தான் நான் பேச நினைப்பலாமலே நான் 4-5 பாட்டு ஆனந்த் பாபு இருந்தாங்கன்னா எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை, ஏன்னா அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணிடுவார். அது மாதிரி பிரபுதேவம் ஆனந்த் பாபு வச்சு அப்படி எடுத்துட்டேன். புது வசந்தம் படத்தில் அந்த டான்ஸ் மூமெண்ட்டு தான் ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் ஷாட்டாகவே போட்டிருந்தேன். அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூமெண்ட்டு. அப்புறம் வந்து அவருடைய பெர்ஃபார்மராகவும் நான் அதில் காமிச்சிருந்தேன். நான் பேச நினைப்பலாமலே அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது பிஎன்சிலெல்லாம் பெரிய ஹிட்டு. ஒரு 2 சம்பவம் சொல்ல விரும்புகிறேன். நான் பேச நினைப்பலாமில் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பேன், அது படத்தில் கிடையாது. அதாவது ஆனந்த் பாபு வந்து மோகினி, ஆனந்த் பாபு 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மோகினி இப்போ பெரிய ஆளாயிருவாங்க, ஒரு பெரிய கலெக்டர் ஆயிடுவாங்க. ஆனால் ஆனந்த் பாபுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அப்போ அவர் குடிச்சிட்டு அவரும் விவேகம் அது மோகினி என்ன செய்வாங்கன்னா, கலெக்டர் ஆன பிறகு ஆனந்த் பாபுவை கண்டுக்க மாட்டாங்க.
அவரை பார்க்காமலே போயிடுவாங்க. ஆனந்த் பாபு ரொம்ப வெக்ஸ் ஆகி குடிச்சிட்டு அவர் விவேக்கிட்ட பேசிட்டே வருவார். ரொம்ப லெங்க்த் ஷார்ட்டு டயலாக்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு சுரம் சொல்லுவார். அந்த படத்தில் வந்து ஒரு பாடகர் அவர் வந்து ஒரு சுரம் சொல்லுவார். சாசா 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 ரீக ரீகன்னு சொல்லி லெங்க்த்து சுரம். அதை வந்து ஒரே ஷார்ட்டு ஆனந்த் பாபு பேசி அசத்திட்டார். நான் அதை ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபுட்டேஜ் இல்லை, நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். ஆனந்த் பாபு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து, சார் எப்படியா அந்த சீன் வாங்கி சார், அந்த சீன் வாங்கி சார், சீன் வாங்கி சார்னு ரொம்ப அழுதாரு. பட் எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், சாரி பாபு. அப்போல்லாம் என்னென்னா 13,500 மேலே சின்ன படங்கள் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸு. அதனால் அந்த 13,500 ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அந்த சீனை நான் எடுத்துட்டேன். இந்த ஆனந்த் பாபுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? தேங்க்யூ. அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஷ் சாரை வச்சு நான் பூவி உனக்கா பண்ணுறேன். நாகேஷ் சார் ஃபர்ஸ்ட் சீனே நான் வந்து ஒரு கேரிப்பாறைன்ற ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷ் சாரும் நம்பியார் சாரையும் விஜயை வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன். அதில் நாகேஷ் சாருடைய ஃபர்ஸ்ட் டைலாகே நான் ரொம்ப அவர் அசத்திட்டார். அந்த டைலாக் என்னன்னா, மற்ற விஜய் வந்து 2 பேரும் நாகேஷ் சார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும், ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும், பட் வண்டி ஸ்டார்ட் ஆகி ரிப்பேர் ஆகிருக்கும். அவர் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது. அப்போ நீங்கள் நாகேஷ் சார்ட்ட வந்து விஜய் சொல்லுவார், நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கும்போது 2 பேரும் எனிமீஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ விஜய் சொல்லுவார். விஜய் சொன்னோடனே நாகேஷ் அந்த தாத்தாவையும் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். அப்போ நாகேஷ் சார் சொல்லுவார், மற்றவங்க கஷ்டப்படுறது எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு சின்ன பஞ்சை விட்டு ஒரு கேப் இது போனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அவர் வச்சு ஒரு சீன் ஒன்று எடுத்தேன். அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது, தூக்கிட்டேன். அதாவது என்னென்னா, அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே, அந்த பர்த்டேக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே மிட் நைட்டில் வந்து சுகுமாரிம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இவர் ஒரு நாயை துரத்துற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார். வீட்டுக்குள்ளே வந்தோடனே சுகுமாரிம்மா பயந்து பின்பக்கமாக போயிடுவாங்க. அப்போ நாகேஷ் சார் வந்து உள்ளே வருவார். அப்புறம் விஜய் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார். வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன். அந்த சீனும் படத்தில் கிடையாது. ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும். வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நாகேஷ் சார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம். நான் வந்து அந்த சீன் 2-3 ஷாட் 2-3 டேக் எடுத்தேன். அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன். நானும் நாகேஷ் சாரும் எதிர ரூம் நாகர்கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாகர்கோயிலுக்கு வரணும். வந்து நைட்டில் நான் குளிச்சுட்டு, எனக்கு சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிட்றேன்னொடனே சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்றேன்னு நினச்சிடாதீங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ ரூமுக்கு கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நாகேஷ் சார் குளிச்சுட்டு வெறும் டவலை மட்டும் போத்திட்டு வர்றாரு. வந்தோடனே, என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு நான் நடித்தது உனக்கு ஏதோ பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னை வச்சு 4-5 டேக் வாங்கினேன், அது எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன், எனக்குமே அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லை அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நான் பெர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணுன்றதுக்காக தான் எடுத்தேன். அது ஒன்றும் இல்லை சார், நல்லா இருக்கீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க சார், அதே நாளைக்கு ரீடேக்லாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, எப்படியாவது நாளைக்கு எடுத்துறேன்னாரு. நான் அது எடுக்கலை. அப்புறம் டப்பிங்கில் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுவும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு, அந்த போர்ஷன் இல்லை. அது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஆனந்த் நாகேஷ் சார் அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த அவ்வளோ பெரிய சாதனையாளர், நம்ம நல்லா நடிக்கலையோ, டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அதை மறுபடியும் நம்ம பண்ணிடணும், எப்படியாவது பண்ணிடணும், டைரக்டர் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடணுன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி ஆனந்த் பாபு நான் நல்லா நடிச்சிருக்கேன், நல்ல சீனு, அந்த சீன் ஃபுட்டேஜில் போயிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பரிதவிப்பு இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கஜேஷ், நீ மற்றவங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டாம். நீ வந்து இப்போ எங்களுக்கு நான்லாம் வந்து சினிமா பரம்பரையிலேருந்து வரல, ஆனால் நீ வந்து உனக்கு அவங்க தாத்தா, அவங்க அப்பா, இவங்கள்ட்ட இருந்து நீ நிறைய கற்றுக்கலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த இவர் சொன்ன மாதிரி, ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி, அந்த கோங்குரா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. கஜேஷ் இன்னும் கூட நல்ல டான்ஸில் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாகேஷ் சார் பெஸ்ட்டு டான்ஸர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனந்த் பாபு அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும், பாடும் பாடிக்கலாம் அவருடைய டான்ஸுக்காகவே ஓடிச்சு. அது மாதிரி கஜேஷ் இன்னும் கூட டான்ஸ் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் அவர் நல்லா தான் ஆடியிருக்கிறார். அவருக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாங் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மியூசிக் ரைட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, கோச்சிக்காதீங்க. நான் வந்து 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஹீரோயின், நான் வந்து அவங்க கன்னடம், கிட்டத்தட்ட நான் மெட்ராஸுக்கு வந்து 42-43 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா யாரும் தாவணி போட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. எல்லாம் எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு கன்னடத்து பைங்கிளி சரோஜாதேவிக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி தாவணியோட வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவா இருக்கு. நம்ம கலாச்சாரம் இன்னும் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொன்று சொல்லிக்கிறேன், உதயகுமார் சாருக்காக சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு வரதுக்கு முன்னாடி வந்து அந்த 3 வீரன்ஸ் அந்த லேடிஸோடையும் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாரு. நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னா, நான் ரொம்ப நல்லவன், உங்களை மாதிரி இல்லை. இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 16 படம் எடுத்திருக்கேன். எந்த ஹீரோயினாவது என்னை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்களா? இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கீங்க. எனக்கு என் காலத்தில் என்னை பார்த்த நெல்லை சுந்தரராஜன் சார் இருக்காரு, நண்பர் தேவராஜ் இருக்கிறாரு, தேவராஜ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், ஜெயச்சந்திரன் இருக்காரு, மோகன சுந்தரம் இருக்காரு, எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். அப்புறம் சரவணன் இருக்காரு, எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். சத்யா இருக்காரு. அதனால அந்த மாதிரிலாம் இல்லை. அப்புறம் இன்னொன்று, ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்தார் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான். ஆனால் நான் சினிமாவுக்கு வந்து நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டரும் பட்டிருக்க மாட்டாங்க. எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்டினி கிடந்திருப்பாங்க. நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்வர் ஜூப்ளி கொடுத்துட்டு என்னுடைய 2வது படம் பெரும்புலி ஃபெயிலியருக்கு அப்புறம் நான் பேச நினைப்பேன், நம்ம பாபு தான் ஹீரோ. அதில் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோன்னு அவருக்கு தெரியும். நாங்கள் வந்து அதில் ஃபில்மே இருக்காது, 100 அடி 50 அடி பிட்டு ஃபில்ம் எல்லாம் வச்சு நாங்கள் அதை ஷூட் பண்ணி 2 வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பண்ணும் பொழுது பாதியில் படம் நிற்கும். அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்டினி கிடந்திருப்பேன்னு என் கூட அந்த பாபா லட்சுமணன் சொல்லி இப்போ சினிமாலெல்லாம் காமெடியாக நடிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். அப்படிலாம் நிறைய சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆனேன். அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கல. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்த பிறகு இப்போதான் அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோடீஸ்வரன்லாம் நான் கிடையாது. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பண்ணையாரா இருந்தாருன்னா அது என்ன, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சிருந்தா ஒரு பண்ணையார், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நான் வசதியானவன். ரொம்ப எல்லாரும் சொல்ற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் பெற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? அதனால அதையும் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். அப்புறம் உண்மையிலே உதயகுமார் சார் சொன்ன மாதிரி கஸ்தூராஜ் சார் உண்மையிலே ஒரு புண்ணியம் செஞ்சிருக்காரு. அவர் வாழ்ற காலத்திலேயே அவர் பையன் 2 பேரும் பெரிய, தனுஷ் ஒரு பெரிய ஹீரோவா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. இந்தியா பூரா பேசப்பட்ட ஒரு நடிகராக இருக்காரு. அதே மாதிரி செல்வராகவனும் மிகப்பெரிய டைரக்டர் ஆயிருக்காரு. நானும் ஒரு சின்ன நம்பிக்கையோட இருக்கேன். நம்ம பையனும் நாம வாழ்ற காலத்திலேயே ஒரு பெரிய நடிகனா ஆயிரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது கடவுள் கையில் இருக்கு. கஜேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாபு ஆனந்த் இந்த படம் வந்து என்ன ஆனந்த் பாபு தான் கூப்பிட்டாரு, அப்புறம் கஜேஷும் என்னை கூப்பிட்டாரு. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நிச்சயமாக எப்படி ஹிந்தியில் வந்து ராஜ் கபூர் ஃபேமிலி, பிருத்திவிராஜ் கபூர், ராஜ் கபூர், அப்புறம் ரிஷி கபூர், ரந்தீர் கபூர், அப்புறம் ரன்வீர் கபூர் வரைக்கும் ஒரு 4 ஜென்ரேஷன். தெலுங்குல நாகேஸ்வர் ராவ், நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா, நடிகர் சிவாஜி கணேசன் சார், பிரபு சார், அப்புறம் விக்ரம் பிரபு, முத்துராமன் சார், கார்த்திக், கௌதம் கார்த்திக் வரைக்கும். அதே மாதிரி நாகேஷ் சார், ஆனந்த் பாபு சார், அப்புறம் கஜேஷ். இந்த வாரிசுகளும் ஜெயிக்கட்டும், வாழ்த்துக்கள். கஸ்தூராஜா சார் ரொம்ப கிளியராக சொன்னார். எங்களுக்கெல்லாம் எங்கள் பையன் ஹீரோ ஆகும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொன்னார். ஏன்னா நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக படங்கள், நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நன்றி சார். இசைத்தட்ட நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட உருட்டு படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். அதனுடைய தொடர்ச்சியா இந்த படத்திலுமே கதாநாயகன் நடிச்சிருக்காரு திரு கணேஷ் நாகேஷ் அவர்கள். கதாநாயகனாக நடித்திருக்கும் திரைப்படம் உருட்டு. இந்த படத்துடைய இசைத்தட்ட நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக நிகழ்ச்சியின் யுவராஜ் சார், யுவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். யுவராஜ் பால்ராஜ் அவர்கள், படத்துடைய கேமராமேன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஓகே, போட்டோ சார், அப்படியே சார், போட்டோ சார்.
ஸோ உருட்டு உருட்டு படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வு நிச்சயமா உங்க மூலமா மக்கள் மத்தியில வந்து போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் கூடிய விரைவில் படமும் ரிலீஸ் ஆகும். படத்தையும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத உங்ககிட்ட நாங்க கேட்டுக்கிறோம். அண்ட் படக்குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்த உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சோ மச். சிறப்பு விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள்.